வணக்கம். நான் திரைப்பட தயாரிப்பாளர் ஏஎம் சௌத்ரி தேவர் பேசுகிறேன். உங்களுக்கு இந்த வழக்கு தெரியும். திருமாவளவன் அவர்கள் உசிலம்பட்டியை சாதிய வன்கொடுமை பகுதியாக அறிவிக்க சொன்னதை எதிர்த்து நான் கொடுத்த பேட்டி வழக்காக இருக்குது. அது இப்போ பிசிஆராகவும் மாற்றுவதற்கு முழு முயற்சியும் நடந்து கொண்டிருக்கு. இப்போ வரைக்கும் எனக்கு ஏபி கிடைக்கல. ஆக்சுவலாக நேற்று விசாரணைக்காக மதுரை மாவட்ட சைபர் கிரைம் ஆஜரான போது அவர்கள் விசாரணை பண்ணி நான் பதிவு போட்டதை ஒத்துக்கிட்டனால என் மொபைல் ஃபோனை சீஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்க பிசிஆர் கோர்ட் மூலமாக பிசிஆர் சட்டத்தை என் மேலே ஆட் பண்ண ரொம்ப உறுதியாக இருக்கிறதுனால அவங்க அதுக்கு உதவி பண்ண முடியாது. அவங்க சட்டத்தை பிசிஆர் சட்டத்தை ஆட் பண்ணுறதுக்கு கடும் முயற்சியில் இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா, பிசிஆரை எதிர்த்து தான் என் பயணமே இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக வரலாறு பித்தலாட்டங்களை ஒழித்து கட்டணும்னு தேவர் வாழ்க்கை வரலாறு படமாக இருக்கு எடுத்து முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண தவிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். இருந்தாலும் இது பிசிஆர் கொடுமைகள் நான் செல்லும் இடமெல்லாம் கேட்கும் பொழுது அதை கடுமையாக எதுக்கணும் எதிர்த்த இன்றைக்கி என்னையே பிசிஆரை போட்டு நேற்று ஒரு ஸ்டேஷனில் ஒரு ஈவினிங் வரைக்கும் உட்காந்துருந்தேன் இந்த பிரச்சனைக்காக. ஒன்றும் இப்போ நம்ம டார்ச்சர் இதெல்லாம் இல்லைனாலும் மன உளைச்சல் எவ்வளோ ஏற்பட்டிருக்குன்றதை பாருங்கள். ஏன்னா என் சமுதாயத்தின் கடைக்கூடி ஒரு விழிப்புணர்வு இல்லாதவன் மேலே பிசிஆர் விழுகுது, என் சகோதரன் மேலே பிசிஆர் விழுகுது. இதெல்லாம் தடுக்கணும். நம்ம சினிமா பப்ளிசிட்டியை நம்ம சமுதாயத்துக்கு பயன்படுத்தணும்னு நினச்சேன். எனக்கு இருக்க எவ்வளோ பெரிய செல்வாக்கு இன்றைக்கி வந்தால் எல்லா இடத்துலையும் எனக்கு கிடைக்கிற வரவேற்பு செல்வாக்கெலாம் நான் அரசியலாக கட்டமைக்கலை. அது நான் நேற்று வேதனைப்பட்டேன். ஒரு அரசியலாக்கி பயணமாக்கணுன்றது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு போராட்ட குணம்ன்றது என்னன்றது தெரியாமல் மக்கள் இருக்காங்க. இப்போ ஒரு பிசிஆர் எம்எல்ஏ விழுந்துருச்சு, நான் அது சில செய்திகள் வாயிலாக அவங்களுக்கு தெரிவிக்கும் பொழுது கடுமையான போராட்டங்கள் நீங்கள் எடுத்திருந்தால், கடுமையாக ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்திருந்தால், அந்த போராட்ட குணம் தான் இன்றைக்கி இந்த பிசிஆர் வழக்கு எம்எல்ஏ விழுகாத அளவுக்கு இது இப்போ விழுகிறவர்களுக்கு இது பண்ணுறதுனால நம்ம எதிர்ப்போ போராட்டமோ நம்ம சைடு இல்லை, ஒற்றுமை இல்லைன்றதை நாமளே நிரூபித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நான் உண்மைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எம்எல்ஏ இன்றைக்கி பிசிஆர் விழுகுது பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். எப்படியாவது இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணுவேன், அது வேறு. ஆனால் இந்த இனம் போராட்ட குணம் இல்லைன்னா, போராட்ட குணம் மிகுந்த இனம், போராடி சுதந்திரம் பெற்ற இனம் இன்று போராட்ட குணத்தில் ஒற்றுமையும் இல்லை என்றால் இனி வருங்காலங்களில் அடுத்த ஜென்மத்தில் தேவராக பிறந்து இங்கே மண்ணில் வாழ்வதே ரொம்ப கஷ்டம்னு நான் சொல்லிக்கிறேன். அவ்வளோ. ஏன்னா இது தனிப்பட்ட சௌத்ரி மேல் விழுந்த பிசிஆர் இல்லை. எனக்கு ஏற்கனவே கிருஷ்ணசாமி பிசிஆர் கொடுத்து எத்தனையோ தடவை அந்த பிசிஆர் வழக்குகளில் இருந்தெல்லாம் என் மேலே வழக்கு கொடுக்காமல் நான் தப்பிச்சு வந்துருக்கேன். திருமாவளவா என்று சொன்னது தப்பா? திருமாவளவன் அவர்கள் என்று குறிப்பிடணுமா? அவர் நம்ம ஆண்ட சாதி, நீங்கள் பிச்சை எடுத்தீங்க, பொண்ணை கட்டுவேன், இந்த மாதிரி பொதுத்தலங்களில் அவர் பேசுனது எண்ணற்றது. ஆனால் அதற்கெல்லாம் எந்த ஒரு வழக்கம் கிடையாது. திருமாவளவா என்று சொன்னது அந்த சாதிய வன்கொடுமை பகுதியாக அறிவிக்க சொன்னது கூட தப்பில்லை என்றாகி, திருமாவளவா என்று நான் சொன்னது இன்று பிசிஆர் வரைக்கும் விட்டுருக்கு. ஏன்னா இது மக்கள் புரிஞ்சுக்கோங்க. இனி வரும் காலங்கத்தில் ஒற்றுமை என்ற ஒரு விஷயமும் போராட்ட குணமும் நமக்கு இல்லைன்னா என்னை விட்டுருங்க, நான் இதை எப்படியோ சமாளித்து தப்பிச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுறேன். ஆனால் நம்ம சமுதாயத்தை காப்பாற்ற முடியாது. ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன். போராட்ட குணத்தையும் இதையும் வளர்த்துக்கோங்க. அங்கே பிசிஆர் விழுகுது, இங்கே பிசிஆர் விழுகுது அப்படின்னு 2 நாள் சமூக வலைதளத்தில் போட்டுட்டு போகிற ஒரு சராசரியாக தேவமாரிடம் இருக்கக்கூடாது. நீங்கள் பாருங்கள், எல்லாருக்கிட்டையும் இருக்குது, நம்மகிட்ட மட்டும்தான் அது உணர்வு கம்மியாக இருக்குது. இதை கூட நான் குரூப்புகளில் மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன். வெளியில் யாரும் ஷேர் பண்ணாதீங்க. குரூப்புகள் எல்லாருக்கும் போய் சேரட்டும். இனி வரும் காலங்களை நம்மளை பாதுகாத்து கொள்ளவாது இவருக்கு அவருக்கு பிரச்சனைன்னு பிரித்து பார்க்காதீங்க. அவர் இவரெல்லாம் பார்க்காதீங்க. தேவனா பிறந்த எவனா இருந்தாலும் பிரச்சனைன்னு வரும்போது, அதுவும் சமுதாயத்துக்கான பிரச்சனைன்னு வரும்போது எல்லா தேவனும் அந்த நேரத்துலேயே நிற்கலைன்னா அதுக்கப்புறம் நீ பாராட்டி உருட்டி பிரட்டி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இதை வெளிச்சம் போட்டு நான் ப்ரெஸ்ஸுக்கு கொண்டு வந்ததே இது எல்லாத்துக்கும் ரீச் ஆகும்னா, இதுலேயும் ரீச் ஆகலைன்னா வருத்தம் தான். இது நீ போராட்டம்ன்றது சௌத்ரிகாண்டியில் பிசிஆருக்கு எதிர்த்து அதையும் செய்ய தவறிவிட்டீர்கள். பரவாயில்ல, இனி வரும் காலங்களையாவது போராட்ட குணத்துடன் வாழ்வோம். நம் இனத்தை காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம்.